ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. குருவே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? வெள்ளம் போல் பிரச்சனைகள் என்னை மூழ்கடிக்கின்றன. இனி என்னால் ஒருபோதும் ஊருக்கு திரும்பவே முடியாது என்று குருமுன் நின்று புலம்பினான் அவன். குரு அவனை கனிவோடு பார்த்தார். தன் அறைக்கு அழைத்துச் சென்று ஆசுவாசப்படுத்தினார். அலமாரியிலிருந்து ஒரு அலங்காரமான ஒரு பெட்டியை எடுத்து வெளியே வைத்தார். மகனே, இது சாதாரண பெட்டி அல்ல, சகல பிரச்சனைகளையும் தீர்க்கும் மந்திர பெட்டி. நீ உன் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக சொல். அவற்றை இந்த பெட்டியில் போட்டு பூட்டி விடுகின்றேன். அதன் பின் நீ நிம்மதியாக வாழலாம் என்றார். குருவின் மீது நம்பிக்கை வைத்து தன் பிரச்சனைகளை சொல்லத் தொடங்கினான். நான் தொழில் செய்து கொண்டிருந்தேன். அது பெரும் நஷ்டம் அடைந்துவிட்டது. தொழிலுக்காக கடன் கொடுத்தவர்கள் எல்லோரும் என்னை நெருக்குகின்றார்கள். அவகாசம் கேட்டால் கூட தர மறுக்கின்றார்கள். குரு அவன் சொல்லி முடித்ததும் காற்றில் எதையோ பறப்பதை சைகை செய்து அந்த பெட்டியில் போடுவதை போன்று பாவனை செய்தார். அடுத்தது என்றார். என் மனைவிக்கு இவை எல்லாம் பிடிக்கவே இல்லை. வீட்டில் அடிக்கடி சண்டை, நிம்மதியாக ஒரு நாள் போக மாட்டேன் என்கிறது என்றான். மீண்டும் அவர் அதே போல செய்தார். அடுத்தது, என் பிள்ளைகள் என்னை மதிப்பதே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்றிருக்கின்றது. குரு மீண்டும் காற்றில் எதையோ பிடித்து பெட்டியில் அடைத்தார். பின்பு, உன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த பெட்டியில் அடைத்துவிட்டன. இனி இவை உன்னை தொடராது. எனவே நீ இங்கு ஒரு நாள் தங்கிவிட்டு மறுநாள் உன் ஊருக்கு போகலாம் என்றார். அவனும் அப்படியே ஒரு நாள் ஆசிரமத்தில் தங்கி பின் தன் ஊருக்கு புறப்பட்டான். இந்த ஒரு நாளில் அவன் மனம் கொஞ்சம் தெளிவடைந்தது. உண்மையிலேயே குரு தன் பிரச்சனைகளை அந்த பெட்டியில் அடைத்து விட்டார் என்று நம்பினான். ஊருக்கு திரும்பினான். ஊரின் எல்லையிலேயே நின்றிருந்த உறவுக்காரர் அவனை கண்டதும் ஓடி வந்து கட்டிப்பிடித்தார். நல்லா இருக்கியா? எங்கப்பா போனே? உன்னை காணாம தவிச்சு போயிட்டோம் என்றார். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அட, இவர் நம்மீது இவ்வளவு அன்பு வைத்திருப்பவரா? இத்தனை நாளில் ஒரு நாள் கூட இதை அவர் வெளிப்படுத்தியதே இல்லையே. அது சரி, நானும் தான் வெளிப்படுத்தவில்லை. எல்லாம் இந்த மந்திர பெட்டியின் மகிமை என்று நினைத்து கொண்டான். கொஞ்சம் தூரம் நடந்ததுமே அவனுக்கு கடன் கொடுத்த நபர் ஒருவர் எதிர்பட்டார். வழக்கமாக அவரை கண்டதும் பயந்து மறைந்து ஓடும் அவன் இந்த முறை பயப்படவில்லை. அதுதான் குரு அவன் பிரச்சனைகளை அடைத்து விட்டாரே. நேருக்கு நேராக அவரை சந்தித்தான். கடன் கொடுத்தவரும் அவன் நேருக்கு நேராக வந்து நிற்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். நேற்றெல்லாம் அவன் ஊரை விட்டு ஓடிவிட்டான் என்று கேள்விப்பட்டு அவன் வீட்டுக்கு போய் விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மொத்த பணமும் போச்சே என்ற கவலை, மற்றொரு பக்கம் ஒரு குடும்பத்தையே தெருவில் நிறுத்திவிட்டானே என்ற வருத்தம் நிறைந்திருந்தது. அவனை மீண்டும் கண்டதும் அவருக்கு மகிழ்ச்சி தருவதாக இருந்தது. என்னப்பா நீ, பணம் கொடுக்காமலும் பதில் சொல்லாமலும் நழுவி ஓடிக்கொண்டிருந்தாயே என்று நினைத்து கொஞ்சம் கராராய் பேசினேன். தவிர வேறொன்றுமில்லை. மனதில் வைத்து கொள்ளாதே. உன் விருப்பப்படி எப்போது வேண்டுமானாலும் பணத்தை திருப்பிக் கொடு என்று கூறினார். அதை கேட்டதும் அவன் மனம் நெகிழ்ந்தது. ஐயா, மன்னித்து விடுங்கள். நான் செய்த சில தவறுகளால் தொழிலில் பணத்தை இழந்துவிட்டேன். கூடிய சீக்கிரம் நல்ல முறையில் தொழில் செய்து உங்கள் கடனை அடைத்து விடுகின்றேன் என்றான். அவரும் சரி என்று சொல்லி நகர்ந்தார். மந்திர பெட்டியின் மேல் அவனுக்கு இருந்த நம்பிக்கை இப்பொழுது இரட்டிப்பாகிவிட்டது. ஆனாலும் சும்மாவே சண்டையிடும் மனைவி என்ன சொல்வாளோ என்று பயந்து வீட்டை நோக்கி போனான். அவனை கண்டதும் அவன் மனைவி ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு கண்ணீர் வடித்தாள். அவனை உபசரித்து, சாதாரண பணப்பிரச்சனைக்காக நீங்கள் இப்படி வருந்தலாமா? இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நீங்கள் உணவு உண்ண வாருங்கள் என்றாள். பிள்ளைகளும் அப்பா வந்ததை அறிந்து வீடு திரும்பி அவரை கட்டிக்கொண்டன. அவனுக்கு எல்லாம் புதியதாக இருந்தது. அன்றைய இரவில்
தீர்க்கமாக ஆலோசித்து மறுநாள் மீண்டும் தொழில் தொடங்கினான். எதிர்பார்த்ததை விட தொழில் சிறப்பாக நடந்தது. கடனை அடைத்து முடித்தான். கொஞ்சம் பணமும் சேர்ந்தது. இவற்றுக்கெல்லாம் காரணமான குருவை சந்தித்து நன்றி கூற விரும்பினான். ஒரு நாள் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு குருவினை காணச் சென்றான். காணிக்கைகளை குருவிடம் சமர்ப்பித்து வணங்கினான். குருவே, அன்று நீங்கள் மட்டும் என் பிரச்சனைகளை அந்த பெட்டியில் அடைக்காவிட்டால் நான் இந்த நேரம் என்ன ஆகியிருப்பேன் எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என்று நெகிழ்ச்சியோடு கூறினான். குரு சிரித்துக்கொண்டே, மகனே, அந்த பெட்டியில் உண்மையில் நான் எதையும் அடைக்கவில்லை. உன் பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டேன், அவ்வளவுதான். நீ பெரும் குழப்பத்தில் இருந்தாய். குழப்பத்தில் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் சரியாக இருக்காது. மேலும் நீ பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்போக நினைத்தாய். அது தவறு. மாறாக பிரச்சனைகளில் இருந்து விலகி நின்று யோசித்தால் மட்டுமே அதை தீர்க்க முடியும். உன் பிரச்சனைகள் உன்னை விட்டு நீங்கிவிட்டன என்று நான் நினைத்ததை நம்பி நீ முற்றிலும் அதிலிருந்து விலகி நின்று அவற்றை பார்த்தாய். அவற்றின் தன்மைகளை சரியாக புரிந்து கொண்டு தீர்க்க முனைந்தவனாய் அதில் வெற்றியும் பெற்றாய். இதில் என் மாயம் எதுவும் இல்லை என்றார் குரு. அவன் கண்ணீரோடு குருவை பணிந்தான். துன்பங்கள் சூழ்ந்து அழுத்தும் போது இது சுமையே அல்ல என்று துணிச்சலுடன் சொல்லுங்கள். துன்பம் சிதறி ஓடுவதை உங்கள் அறிவால் உணர்வீர்கள். துன்பத்தில் இருந்து நிரந்தர விடுதலை பெறுவீர்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர